இங்கே பாருங்கள் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்குள்ளே நம்ம தாமரமணி ஆற்றுல போய் மீன் பிடிச்சி தான் சாப்பிட போகிறோம். இப்போ மாட்டினா சாப்பிடும், மாட்டிலனா வந்துடும் வேண்டி தான். எண்ணத்தை போட்டு பார்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இதான் நம்ம அண்ணன் நம்மளுக்கு வந்திருக்காரு. இவர் கூப்பிட்டு போய் தான் மீன் பிடிக்க போகிறோம். என்னத்தை பிடிப்பாரு தெரில. ஃபோனை பார்க்காத, மீன் பிடிக்கிறது இதை பார்த்துட்டு போய் தூண்டில் வாங்கிட்டு வா, கிளம்பு. மரமா? கம்பு? அதுக்கே அப்படி காட்டுற கம்பு. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கிற பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் ஏதாட்டு கம்பு எடுத்துக்கலாம். நீ தூண்டில மட்டும் போய் வாங்கிட்டு வா. வேற ஏதாட்டு மீன் ஏதாவது போட்டா எது மாட்டு பொறி ஈறிட்டு வாங்கிட்டு வா. சரியா? எலிபுரி வாங்கிட்டு வருமா ப்ரோ? அது இவனை பிடிக்க தான் வாங்கணும். சரி வாங்க, அவனை போய் தூண்டில் வாங்கிட்டு வந்த பிறகு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்க, மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, மீன் தூண்டிலும் அதுக்கு போட்டு கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கான். அவ்வளோ பெரிய மீன் தான். என்ன பிச்சி தான் போட போகிறோம். போன வாரம் அடிக்க ஒரு மீனை வச்சு ட்ரை பண்ணுவோம். ஒரு சாலையை வச்சு மாட்டினா பிரிப்போம், இல்லைன்னா மிச்சம் 3 கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். மிச்சம் 10 ரூபா இருக்கு, நான் வச்சுக்கிறேன். மிச்சம் 10 ரூபாவா? கம்பு என்னது வேணும்? போ கம்பு. உட்கார்ந்த இடத்துல பைக்கில் உட்கார்ந்தா எல்லாம் கெட்டுவாரு. ஆக்கமே சீக்கிரம் செத்து போயிடுங்க, உங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை இப்போ என்னல, இப்போ பைக்கு நிக்கி ஸ்டாண்டு போட்டிருக்கேன், டபுள் ஸ்டாண்ட் போட்டு நிற்கான். இந்த காலை வச்சு நிக்க, அதான் டபுள் ஸ்டாண்ட். உன் காலை தான் சொல்கிறேன். இல்லை ஒன்று வண்டியில் இறங்கி நீ கேட்டுல, நான் வயிற்றுல கிளப்புறல. நீ மாட்டிக்கிட்டா மாதிரியே கத்துறல. இல்ல, அவ அப்பாவுக்கு தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுவாரு. அவர் அப்பா பையனை பத்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ 9ங்க வாயில வந்துரும் எனக்கு. பச்சை பச்சையா கத்துறது அப்படிதான். இப்படிதான் வந்துச்சு. 9 வயசு வந்துச்சு வாயில. சரி வா, வாட்டு போதும். தீப்பெட்டி இருக்கா? தீப்பெட்டி இருக்கு. இலக்கான் அதெல்லாம் தேவை கிடையாது. ஓடிடும் கடிச்சு இப்போ எவன் பைக்ல இவ்வளவு பைக் நிக்கல. ஏதாவது பைக்ல தீப்பெட்டி இருக்கா பாரு. அந்த பீங்க பாட்டில் எடுத்து வை. அந்த பீங்க பாட்டை தூக்கிட்டா மயிறு. பீங்க பாட்டை தூக்கிட்டா. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? பீங்க பாட்டை வச்சு ஆறு. ஒரு மினிட் பைத்தியக்காரமா இருக்கு பார்த்தா. அறுத்துருவியா இல்லை கையை போட்டுருவியா? மீன் பிடிக்கிற இடத்துக்கு போவோம். இல்லை மீன் நம்ம பிடிக்கிறதுக்கு இந்த மைக்கை போட்டே எடுத்துடலாம் போல. வாங்க. மிதப்பு கட்ட மாட்டணுமா? ஆமா, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மீன் பிடிக்க வந்துட்டானோ? நீ இந்த மீன் பெருசு பெரிய பெரிய மீனா பிடிச்சிருக்க கூட்ட. நான் என்ன உங்களுக்கு பெரிய தூண்டிலாம் இருக்குண்ணே? சொட்டை போடு, 3 முடிச்சு போடு. சொட்டை போட தெரியல. என்ன வாய் பேசினானு சேயிங் பண்ற பிளேட் வச்சு மொட்டை போட்டு தட்டா. இப்படி மாறீங்க, நான் எதிர்பார்க்கறேன். இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? நமக்குலாம் 6 அறிவுனா இவனுக்கு மட்டும் 7 அறிவு. பாருங்க, தாமிரபரணி ஆற்றுல தண்ணி ஊற்றிட்டு இப்போ கண்டிப்பாக நீ மீன் மாட்டு நிறைய பெரிய பெரிய மீனாட்டு அணையிலேருந்து வந்திருக்கோம். இல்லை எங்களை அவனை காணும். ஏல இவ்வளோ நேரம் வேலை இருக்குல்ல, மீன் பிடிக்க போச்சுல தான் போவியல. கேரியா ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா முருக கம்பளம் மீன் பிடிக்க வந்த முட்டா பையில நீங்களா தான் இருப்பீங்க. அது மக்களே செடிறாங்க. ஏழுங்க பாருல செருப்புங்களா பீரோல வச்சு பூட்டு வந்துட்டல்ல, தூக்கி சொறிடுவேன். இல்ல இவன் செருப்பை ஏன்னா அவர் ஐயர் போட்டு போறாரு. மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க. என்னத்த நிச்ச பிடிக்கிறாங்க. ஒரே செருப்பையா? பாருங்க, நம்ம மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். என்ன கடிச்சிட்டு இருக்க? கருவாடை கொடுத்துட்டியா? கருவாடங்க நான் கொண்டு வர்றேன். ஏழு இவன்ட்டு என்னல இவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னு கருவாடை எடுத்துட்டு வராம இப்ப என்ன செய்ய? செத்த பையில உங்களோட வந்த அன்னைக்கு மானமே போச்சு எனக்கு. தண்ணியில கிண்ணில பெறாம அவ அம்மாட்ட போய் என்னத்த சொல்லு.
இங்கே பாருங்க கருவாடியுமா வச்சுட்டு இவ்வளோ நேரம் கருவாடு காணும் தேடணும் நல்லவளம் எடுத்து வந்துட்டா போங்க. கருவாடு குளத்துக்கு இப்போ நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். மீன் மாட்டினா மீன் குழம்பு, மீன் மாட்டலன்னா கருவாட்டு குழம்பு. என்னது கருவாடை? சட்டிக்குள்ளே வச்சானா? சட்டியே போட மாட்டேன், சட்டிக்குள்ளே வச்சானா? நல்ல நேரமே மீன் மாட்டாது. இவன் கண்ட இடத்துல மீன் வச்சுட்டு வந்திருக்கானே. இல்லை முழு மீனா இப்படிலாம் போடும். அவ்வளோ பெரிய மீன் நம்ம ஆற்றுல கிடையாதுல, முதலே கிடக்கு. தலையை மட்டும்னா அப்போ 4 தலை தான் இருக்கு. நீ மீன் பிடிக்க வந்தீங்களா முதல்ல பிடிக்க வந்தீங்களா? இல்லை இல்லை சும்மா கடை நெக்கி பாருங்க கொஞ்சம் இஞ்சி போயிடாதுல. ஆமாம் நல்லா இருக்குண்ணா, மீன் மையே இருக்கு. மீன் தான்ல புழுமா இருக்குன்னா கூட பரவாயில்லையில, மீன்மா இருக்கு. தலைக்குள்ள புழு இருக்குல்ல. ஏன் இப்படி பண்றீங்க மீன் பிடிக்க வரேன்னு? ஒன்று மாட்டுல சும்மா உள்ள போக மாட்டேங்கல. அப்பா எப்படி மாட்டுற? இல்லை நீங்க மாட்டுப்பா, நானும் தொட மாட்டேன். மீன் பிடிச்சா மட்டும் மீனை தொட்டுக்கிறேன். பெரிய மண்டையா மாட்டிட்டு இருக்கான். எப்படி ஒரு பெரிய கட்லா கண்டை கிடைக்கும்? கெட்டலாம் கண்டா என்ன ப்ரோ? எனக்கே தெரியல, எதுலயே கேள்விப்பட்டேன். இல்லை நம்ம ஆத்துல உண்டா? ஆற்றுல இருக்கும், எப்படியும் இருக்கும். என்ன மீனாக இருந்தால் நம்ம வைக்கிறது தான் பேர். சரியான வாடடிச்சு. இந்த வாடகைக்கு எங்கெல்லாம் மீன் வரும்? வாடகைக்கு தான் வரும். என்னதான் மீன் இத்தனை வருஷமா சொல்லுதீல மீன் பிடிக்கணும் மீன் பிடிக்கணும்னு. வாடகைக்கு தான் மீன் வரும். அதுக்குன்னு செடி நட்டா அடிச்சா வரவாங்க நீயும். இல்ல அங்க என்னெல்லாம் பண்ண, அங்க எப்ப மீன் மாட்டோம்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். குளிக்கிற இடத்துல எப்ப மாட்டீங்க? இங்க வாழ குயிமான சரி வா. என்னல பண்ணுது? மீன் தானே உனக்கு வேணும். பாட்டிக்கு மேல அதுதான். இப்படிதான் பொறுமையா காத்திருக்கணும். மிதப்பு கட்டை எங்க சார்? என்ன மிதப்பு கட்டையவே காணும். ஏதாவது பக்கத்துல இருக்கிற மீன் இருக்கணும். நம்ம ஒரு அப்புன்னு இருக்க போச்சு வந்துடணும். மீனே தூக்கிட்டு போயிட்டலாம். எனக்கு தெரியும் பிடிங்கிட்டு போயிருக்கணும். வேற எதை தலையை தான் மாற்றுவான். அதுக்கு இருக்கல இவ்வளோ பெரிய மீன் தலைகள். வேற ஏதாவது சைடு பாட்டை சொருகி விடு. கடிக்குமான்னு தெரியல, சைடு பாட்டை சொருவனா. அப்போருந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். வெள்ளம் வந்தனால ஆற்றுல உள்ள மீன் எல்லாத்தையும் கடலில் போய் சேர்த்துன்னு நினைக்கேன். தாமரூர்லி ஆற்றுல ஒரு மீன் காணும். எப்படியும் ஒரு 2 வாரம் ஆகும் உற்பத்தி ஆக. ஆனால் இன்னும் மீன் பிடிப்பவன் நம்பிக்கையில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். என்ன பண்ண? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். தானே தந்தானே தானே தானே இன்னும் 2 கருவாடு மிச்சம் இருக்கு. வீட்டில் போய் கருவாட்டு குழம்பு தான் வச்சு சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். பாய். குயிமா கருவாடு காலியாகிற வரைக்கும் வெளியே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம் அவனே அந்த கருவாடு தின்னுட்டு வரலான்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் அங்கேயே பார்த்துட்டு இருக்கனால இன்னும் வெளியே வரமாக்கான். எதுவும் வெளியே வாழ நாங்கள் பார்த்துட்டோம் கருவாடு தின்னதை.